ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் யாருக்காக கடன் பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க வீட்டில் தினமும் வேலைக்கு போனால் மட்டும்தான் சம்பளமா. எல்லார் வீட்லேயுமே அப்படி தானே. அவங்க வீட்டில் என்னென்னா தினக்கூலி, அதாவது ஒரு மழை பெஞ்சால் வேலை இருக்காது, வேலைக்கு போகலைன்னா அன்றைக்கி சம்பளமே கிடையாது. அந்த மாதிரி ஃபிக்ஸட் சேலரி கிடையாது, போனால் மட்டும்தான் வருமானம். அப்படி வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 அந்த 800 வச்சு 3 லட்ச ரூபா கடனை அடைக்கணுமா. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச குட்டி ஐடியாவை சொல்கிறேன். அவங்களே மாதிரி உங்கள் வீட்லேயும் தினக்கூலி வாரக்கூலியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய்க்கு உள்ள கடன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்கடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வாசன் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 3 லட்ச ரூபா இது ஒரு குட்டி கடன் தான், ஓகேவா? ஈஸியாக நீங்கள் அடைச்சிடலாம். வருமானம் கம்மி, நமக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் வருமானம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாட்டில் பல பேருக்கு 180% எல்லாருமே தினக்கூலி மட்டும்தான். இங்கே எல்லாருமே பெரிய பெரிய அம்பானி பரம்பரெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் தினமும் வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பளம். வேலை இல்லாதவங்களுக்கு யாராச்சும் சம்பளம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் படித்து எடுத்து பெரிய வேலையில் கம்பெனியில் இருக்கணும். அப்போ தான் அவங்க போனாலும் ஒன்று தான், போகலைன்னாலும் ஒன்று தான். சரியா? நமக்கு அடுத்தவங்க கதை வேண்டாம், நம்ம கதையை பார்ப்போமா? இப்போ தினமும் வேலைக்கு போகிறதுல உங்களுக்கு ஒரு 800 கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், எல்லாருமே பெண்ணை கரெக்டாக பிடிங்க, பேப்பரை கரெக்டாக பிடிங்க அப்படின்னு என்னோட நல்லதுக்கு சொல்கிறீங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். நான் இந்த வீடியோவை இப்படி கேமராவை பிடிச்சிக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்த நெட்டு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 1500 MB தான். ஆனால் நான் 10 நிமிஷத்துக்கு இந்த உங்களுக்கு பேசுகிறதுக்காக நான் வீடியோ எடுத்தாக்கி இந்த பேப்பரில் எழுதுனதுனால என்னமோ தெரியாது, அதோட MB எனக்கு கூடுதலாக போகுது. இப்போ நான் 10 நிமிஷம் வீடியோவை நான் 10 நிமிஷமும் ஸ்லோ மோஷனில் வச்சு நான் போட்டேன்னா எனக்கு 2000 MB 2500 MB தேவைப்படுது. இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா நாளைக்கு தான் அப்லோட் பண்ணியே முடிப்பேன். அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டு நான் பின்னாடி வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ புரியலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கேளுங்க, ஓகேவா? மற்றபடி என் மேலே அக்கறை எடுத்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்க்கலாமா? அந்த 800 ஒரு நல்ல வருமானம் தான் தினமுமே. ஏன்னா நிறைய பேருக்கு 500 600 அது கூட இல்லாதவங்களும் இருக்காங்க. இந்த 800 வச்சு 3 லட்ச ரூபா கடனை அடைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. சூப்பராக அடைச்சிடலாங்க, வருத்தமே படக்கூடாது. நம்ம சம்பளம் நமக்கு பெஸ்ட்டு சம்பளம் அப்படின்னு நினைக்கணும், ஓகேவா? இப்போது ஒரு நாள் வேலைக்கு போனாங்கன்னா 800. அப்போ ஒரு மாதம் வேலைக்கு போனாங்கன்னா அப்போது அதில் எவ்வளோ கிடைக்கும்? 3 24 24,000 கிடைக்கணும். ஆனால் நம்ம தான் சண்டே லீவ் எடுத்துருவோமா? சண்டே மேக்ஸிமம் யாருக்குமே வேலையும் இருக்காது. அப்போது ஒரு 4 சண்டே கழிச்சிட்டு பார்த்தா 26 நாளைக்கு எவ்வளோ கிடைக்குமா? 20,800. அந்த 800 தூர வச்சுருங்க. ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கு சமமாக மொத்தமாக 800 வருமானம் அப்படின்னா டோட்டல் ஒரு மாத சம்பளம் 20,000. 20,000 சூப்பருங்க. நான் என்னமோன்னு நினச்சிட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். சூப்பரான வருமானம் தான். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் 20,000 வருமானத்தில் தான் 5 லட்ச ரூபா கடன் அடைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். 5 லட்சத்தையும் அடைக்கும்போது நம்மளால் 3 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியாதான்? 10 6 மாதத்தில் அடைச்சிடலாம். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். 20,000 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு 10,000 எடுத்து வீட்டு செலவுக்கு, ஒரு 10,000 எடுத்து நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? அந்த 10,000 எடுத்து அரிசி, சிலிண்டர், கேபிள், தண்ணி, வந்தது போனது, லொட்டு லொசுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து துணிமணிலேருந்து எப்பயாச்சும் ஒரு விருந்தாளி வந்துட்டு போகிற மாதிரி வருமே இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, அதே மாதிரி கல்யாண வீட்டுக்காரே ஆடியில் ஒருக்கா அமாவாசையில் ஒருக்கா கார்டு தருமா, எல்லாருக்கும் மொய் எழுதுறதுக்கு எல்லாம் இந்த 10,000 உள்ளதான். என்ன செய்வேன்? மண்டை உருட்டுவோமோ கொண்டே உருட்டுவோமோ தெரியாது. 10,000 உள்ளதான் முட்டிப்பேன்னு நிமிந்துருங்க, நெஞ்சை நிமித்திட்டு இறந்துருங்க. மீதி 10,000 எடுத்துடணும். புருஷன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, பிள்ளை குட்டி கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அது கடன் அடைக்க வச்சது கடன் அடைக்கிறதுக்கு தான். யார் கேட்டாலும் கையை முறிச்சு போடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டரை போட்டுருங்க. அப்போ மட்டும்தான் இந்த காலத்தை ஓட்ட முடியும்.
அந்த 10,000 சேவிங்ஸ்க்கு வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து உங்கள் ஊரில் ஏலச்சீட்டு இருந்தால் போடுங்க. நான் எதுக்காக எல்லா வீடியோலையுமே ஏலச்சீட்டுன்னு சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் ஏலச்சீட்டு நிறைய பேர் பிரிப்பாங்க, தெருவுக்கு தெருவு பிரிப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண மாட்டோம், ஏலச்சீட்டு தான் போடுவோம், தெரிஞ்சவங்க கிட்ட தான் போடுவோம். உங்கள் ஊரில் அதே மாதிரி ஏலச்சீட்டு இருந்ததுன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா சீட்டு ஏலச்சீட்டு போடலாம். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 1 வருஷம் இல்லைன்னா 1.25 வருஷத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும், ஏலச்சீட்டும் முடிஞ்சிடும். இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, ஒரு 1.25 வருஷம் பொறுக்க மாட்டிங்களா, உங்கள் கையில் 2 லட்ச ரூபா அப்படி சொல்லையாக பல்காக கிடைக்கும். சூப்பராக வாங்கி உங்களோட 3/4 பங்கு கடனை அடைச்சிடலாம். திருப்பி உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கும், 1 லட்ச ரூபா தான் கடன் இருக்கும். அந்த கடனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடிஷ்னலாக நீங்கள் வேலை பார்க்கணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ காட்டிக்கலாம். கோல மாவு தயாரிக்க தெரியுமா, போடுங்க. ஊறுகாய் தயாரிக்க தெரியுமா, போட்டு விற்பனை பண்ணுங்கள். டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி என்னது போட தெரியுமோ போட்டு இது பண்ணுங்கள். பருத்தி பால் போட தெரியுமா, சூப்பருங்க. அதெல்லாம் எங்கள் ஊரில் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கப்பு 20 ரூபா, சின்ன குட்டியோண்டு கிளாஸில் தான் இது கொடுப்பாங்க. தொட்டுக்கிடதுக்கு 2 உளுந்த வடை கொடுப்பாங்க. மொத்தம் சேர்த்து தின்னுட்டு வந்தோம் அப்படின்னா 40 ரூபா. இருந்த இடத்துலேருந்தே இவ்வளோ சூப்பர் வேலை பார்த்திங்களா. இந்த மாதிரி யூடியூப்லேயே நிறைய வேலைகள், குட்டி குட்டி சிறு தொழில்கள்னு தேடுங்க. நிறைய ஐடியா நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டிலையே உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா, தையல், ஆரி, பூ கட்டி கொடுங்க. என்னெல்லாம் வருமோ உங்கள் திறமையை நீங்கள் காட்டி எப்படியாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு பொம்பளையை நம்பி மாதம் 5,000 ரூபா வருமானம் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சேர்த்த 2 லட்ச ரூபா சீட்டு இருக்கா, இந்த 5,000 ரூபா இதுக்கு 1 லட்ச ரூபா சீட்டில் போட்டுறணும். அப்போ மொத்தம் 3 லட்ச ரூபா சீட்டு ஒரே வருஷத்தில் நீங்கள் அடைச்சி முடிச்சிடலாங்க. சூப்பர். நானாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவேன். உண்மை சூப்பராக அடைச்சிடலாம். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இல்லை எனக்கு ஒரு தொழிலுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுத்து வீட்டு செலவுக்கு வச்சுருக்கீங்களா, அந்த 10,000 ரூபாய் எடுத்து அந்த 10,000 ரூபாயில் நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். அதாவது பேசிக்காக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன், கஞ்ச பிசுனாரியாக இருக்கணும். கஞ்ச பிசுனாரித்தனம்னா என்னது, தின்னும் திங்காமலும் குடிச்சியும் குடிக்காமலும் அப்படி இருக்கணும். ஒரு நல்ல அரிசி வாங்க மாட்டோம், அதாவது கடை அரிசி வாங்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ரேஷன் அரிசி வாங்குவோம். கடையில் போய் பருப்பு வாங்க மாட்டோம், ரேஷனில் கிடைக்க எல்லாத்தையும் போட்டே அந்த மாதம் முழுக்க சமாளிக்கிறது. ஒரு மீன், இறைச்சி, ஒரு நல்ல குழம்பு வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசுனாரித்தனமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரே வருஷத்தில் முடிச்சிடலாம், கடனை அடைச்சிடலாம். ஆனால் அந்த கடனை அடைக்கும் போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கிடப்போம். ஏன்னா நம்ம தான் சத்துள்ளது எதுவுமே திங்களெல்லாம், ரொம்ப சத்துள்ளது எடுக்காட்டும் ஓரளவு விட்டமின்கள்லாம் எதில் இருக்கோ அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கீரை வகைகள், வாரத்தில் 2 நாள் மீன், இந்த மாதிரி வாங்கணும். தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் என்னென்ன செலவுகள் வருதோ, கரண்ட் பில் அதிகமாக கட்டுறீங்களா, அப்போ இந்த கரண்ட் பில்லை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எந்த செலவை அதிகமாக மாதம் உங்கள் கையிலேருந்து தேவையில்லாமல் ரூபா போதோ அந்த விஷயத்தை ஒரு வருஷத்துக்கு அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க புருஷனை கூட்டிகிட்டு அவுட்டிங் போகிறீங்களா, தாயே ஒரு மாதத்தில் ஒருக்கா அவுட்டிங் போகிறத 6 மாதத்தில் 1 நாள் போங்க, இல்லை 3 மாதத்தில் 1 நாள் போங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மற்றவங்க போகிறாங்க, மற்றவங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் திங்குறாங்க, நம்மளும் தின்னாதான் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஃபேன்சியாக வாழ முடியும்னா அடுத்தவன் வந்து நம்ம கடனை அடைச்சியே தரமாட்டாங்க. இந்த 3 லட்ச ரூபா திருப்பி எவ்வளோ மாறிடும், நம்ம இப்படி தின்னுட்டு ஃபேன்சியாக துணியை போட்டுட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா இந்த 3 லட்ச ரூபா நமக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாயா பல்காக ஏறிக்கிட்டே போகும். அந்த இதுக்கு நம்ம வழியே வைக்கக்கூடாது, ஓகேவா. அதனால் 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது சூப்பர் கடன் தான். கடன் இல்லாமல் மனுஷன் இல்லை. எவ்வளோ பெரிய பணக்காரனுக்குமே கடன் இருக்க தாங்க செய்யும். நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. அவங்களும் அந்த டேக்ஸை கட்டுறேன், இந்த வரியை கட்டுறேன் அப்படின்னு 1000 கடனில் இருக்க தான் செய்வாங்க. நமக்கு இது குட்டி கடன் தான், ஓகேவா. சூப்பராக அடைச்சிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப கடன் வராமல் பார்த்துக்கிட வேண்டியது புருஷன் பொண்டாட்டி கையில் தான் இருக்குது. அதனால் ஹாப்பியாக வாழுங்க. ரொம்ப கஞ்ச பிசுனாரித்தனம் பிடிக்காமல் மேலோட்டமாக, அதாவது வீண் செலவு பண்ணாமல் அத்தியாவசிய செலவில் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு, எதை கடையில் போய் அதிகமாக வாங்கி திங்கிறோமோ அதை வீட்டிலையே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம பண்ணிட்டோனாலே ஒரு பெண் நினச்சா எதையுமே சாதிப்பா. சூப்பராக அடைங்க, ஓகேவா. இவ்வளோ நேரம் வீடியோ பேசியிருக்கேன்.
இதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஐடியா சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க. கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, வருமானம் எவ்வளோ, பிள்ளைங்க எத்தனை, பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, சொந்த வீடா வாடகை வீடா இப்படிங்கிற 5 பாயிண்ட்டையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டையை தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் கமெண்ட் பண்ணால் எங்கேயோ இருந்து இந்த மெசேஜை படிக்கிறேன்னா மண்டை குழம்பி போயிட மாட்டேனா? அதனால் கரெக்டாக மெசேஜ் கமெண்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்னா சூப்பராக கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு பக்காவாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க்யூ, லவ் யூ ஆல். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.